அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 4. யானை திரை கொண்ட விநாயகர் சன்னதி அடுத்து நலேஸ்வர லிங்க வடிவம் உள்ளது. நலை என்றால் உயர்ந்தது, சிறந்தது என்பது பொருளாகும். ஆகவே இவரை மனதார வேண்டிக் கொண்டு அடுத்த உள்ள வினை தீர்த்த விநாயகரை வணங்க வேண்டும். முன்ஜென்ம பாவங்களை எல்லாம் போக்குபவர். அதனால் இவரை வணங்குவது மிகவும் சிறப்பானதாகும். மனித பிறவி எடுத்த நமக்கெல்லாம் இவர்தான் அடுத்த வித்யாதீஸ்வரர். வித்யா என்றால் கல்விக்கும் தொழிலுக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடியவராவார். ஆகவே இவரை மனதார வணங்கி இவர் அருளை நம் வாழ்வில் அவசியம் பெற வேண்டும். அடுத்தது பிரம்மலிங்கம். இவர் 4 முகங்கள் கொண்ட லிங்கம் ஆவார். இவர் தனி சன்னதியில் இங்கே காட்சியளிக்கின்றார். 4 முகங்களையும் அழகாக தரிசிக்கும்படி ஜன்னல்கள் அமைக்கப்பட்ட அற்புதமாக காட்சி தருகிறார். நம்முடைய மனித பிறவியின் பாவ புண்ணிய கணக்கை பார்த்து மரணத்திற்கு பின் எந்த பிறவியில் தோற்றுவிக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கணக்கெடுத்து மறுபிறவியை தரக்கூடியவர் 4 முகங்களை கொண்ட பிரம்மலிங்கம் ஆவார். இதன் அடுத்து கோசாலை எனப்படும் பசுக்களை பராமரிக்கும் இடம் உள்ளது. இதன் முன்னால் நின்று பசுமாட்டை தரிசனம் செய்ய வேண்டும். இதன் எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. அங்கே யாகங்கள் செய்யும் போது இந்த தீர்த்தத்தை எடுத்து சென்றுதான் செய்வார்கள். இது அவ்வளவு புனிதமான தீர்த்தம். இதை கண்ணால் காண்பது கூட புண்ணியம்தான். கோசாலையை தாண்டி ஒரு கோபுரம் அழகுற அமைந்துள்ளது. இதனை திருமஞ்சன கோபுரம் என்றும் தெற்கு பக்கம் அமைந்துள்ளதால் தெற்கு வாசல் கோபுரம் என்றும் சொல்வார்கள். இந்த கோபுரம் மிகவும் கல் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த கோபுரத்தில் பெருமாளின் தசவதார காட்சிகள் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. யானை திரை கொண்ட விநாயகர் சன்னதிக்கு வலப்புறம் அண்ணாமலையார் சன்னதிக்கு செல்லும் பாதையில் உள்ளது 2வது நந்தி என்ற சிறிய நந்தி. இந்த நந்தியின் வலப்புறம் வள்ளி தெய்வானையுடன் முருகன் சன்னதி உள்ளது. இதன் எதிரில் பெரிய கலையரங்கம் உள்ளது. இதில் இன்னிசை, பரதநாட்டிய அரங்கேற்றம், சொற்பொழிவுகள் போன்றவை மிகவும் சிறப்பாக நடைபெறும். இதன் வடக்கு பக்கம் அம்மணி அம்மன் கோபுரம் உள்ளது. இந்த கோபுரத்தின் சிறப்பை பார்க்கலாம். இது அம்மணி அம்மாள் என்ற பெண் திருப்பணி செய்து வைத்த கோபுரமாகும். இவர் ஒரு பெண் சித்தர் ஆவார். இது இன்றளவும் அம்மணி அம்மன் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வடக்கில் உள்ள கோபுரம் ஆகும். இந்த அம்மணி அம்மாள் வெளியூரில் இருந்தவர், கர்நாடகத்தை சார்ந்தவர். இவருடைய கனவில் அண்ணாமலையார் தோன்றி திருவண்ணாமலையில் மேற்கு கோபுரம் கட்டும் வேலை பாதியில் நின்றுவிட்டது. கோபுரத்தை முழுமையாக முடித்து திருப்பணி செய்யும்படி ஆணையிட்டார். இவரும் திருவண்ணாமலை வந்து தங்கி அனைவரிடமும் கோபுரத்தை கட்ட நிதியை திரட்டினார். கையில் பணம் இல்லாத நேரங்களில் வேலையாட்களுக்கு விபூதி கொடுப்பார். அந்த விபூதி அவர்களுக்கு தேவையான பணத்தை தரும். இவர் ஒரு மளிகை கடையில் நிதி கேட்டபோது அந்த வியாபாரி என் பணப்பெட்டியில் பணமே இல்லை என்று சொன்னார். உடனே அம்மணி அம்மாள் உன் பணப்பெட்டியில் 88 ரூபாயும் 60 காசுகளும் உள்ளதாக சொன்னார். உடனே அந்த வியாபாரி எண்ணி பார்த்து விட்டு அதே அளவு பணம் இருப்பதை கண்டு பயந்து அந்த பணம் முழுவதையும் திருப்பணிக்காக கொடுத்து விட்டார். இன்றும் இந்த அம்மணி அம்மாள் சமாதி ஈசான்யம் என்னும் இடத்தில் சிறு கோவிலாக அமைந்திருக்கிறது. சித்தர்கள் என்றால் எந்த செயலிலும் எந்த பயனும் சிறிதும் தொடர்பில்லை என்றும், மனம், புலன்கள், உடல் இவற்றினால் ஏற்படும் செயல்களிலிருந்து விலகி சிறிது கூட அகங்காரம், மமகாரம், பற்று, ஆசை இல்லாமல் எல்லாம் ஈசன் செயல் என்று நினைத்து மகிழ்ச்சி, சோகம் இவற்றை கடந்து எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவர்களையே சித்தர்கள் என அழைக்கப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் எப்போதும் யோகனிஷ்டையில் தன்னை மறந்து தானும் ஈசனும் ஒருவரே என்று இருப்பவர்கள். சித்தர்களான இவர்களை வணங்குவதும் ஈசனை வணங்குவதும் ஒன்றே ஆகும். அடுத்து சிறிய நந்தியின் முன்னால் உள்ள படிக்கட்டில் ஏறி சென்றால் முதலில் வருவது கிளி கோபுரம். இந்த பெயர் வர காரணம் என்னவென்றால் அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடு பாயும் சித்து விளையாட்டை தெரிந்தவர். இவர் சிறிது காலம் இவர் உயிரை கிளி உருவமாக மாற்றிக்கொண்டு இந்த கோபுரத்திலேயே தங்கியிருந்தார். அதனால் இந்த கோபுரத்திற்கு கிளி கோபுரம் என்ற பெயர் வந்தது. இந்த கோபுரத்தின் முன்னால் நின்று மேலே வலப்பக்கம் பார்த்தால் பச்சை வர்ணத்தில் ஒரு பெரிய கிளியின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். கூடுவிட்டு கூடு பாயும் திறமை கொண்ட அருணகிரிநாதரின் வரலாற்றை காண்போம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். அருணகிரிநாதர் என்றாலே திருப்புகழ், கந்தரன ஓதி
கந்தர் அலங்காரம் முதலிய அற்புத பிரபந்தங்கள் ஞாபகத்திற்கு வரும். இதில் உள்ளதெல்லாம் திருமுருகனின் திருவருள் கருத்துக்களாகும். அருணகிரிநாதர் காலமேக புலவரை பற்றி திருப்புகழில் சிறப்பித்து இருப்பதால் அவருக்கு பின் வந்தவர் என்றும் அல்லது அவர் காலத்தவர் என்றும் சொல்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவரான பிரபுதேவ மகாராஜாவை பற்றி இவர் பேசுவதால் அருணகிரிநாதர் அவர் காலத்தவர் என கருதலாம். அவர் காலத்தில் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம், கதிர்காமம், திருக்கோணமலை, கந்தளனம் முதலிய தலங்களை பற்றியெல்லாம் பாடியிருப்பதால் இந்த கருத்து தெரிய வருகிறது. அருணகிரிநாதருக்கு முற்பிறவி என்று கூட ஒரு கதை இருக்கிறது. அது என்னவென்றால், அகத்திய மாமுனிவர் வளர்த்து வந்த நாய் ஒன்று தேவேந்திரனாக மாறியது. அதன் பிறகு அர்ச்சுனனாக மாறியது. அதன் பிறகு கண்ணப்ப நாயராக பிறவி எடுத்தது. அதன் பிறகு அது நக்கீரராக பிறவி எடுத்தது. கடைசியாக அருணகிரிநாதராக பிறவி எடுத்தது என்பதாகும். இவ்வாறு இக்கதையை தண்டபாணி சுவாமிகள் என்கின்ற முருக பக்தர் தான் இயற்றிய அருணகிரிநாதர் புராணத்தில் எழுதியிருக்கின்றார். அருணகிரிநாதரின் பிறந்த தினம் புரட்டாசி உத்திரமும் தனுர் லக்னமும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய நாள் என்று கூறப்பட்டு ஆணிப்பூரணையுடன் அருணகிரிநாதர் விழாவாக இலங்கையில் இன்றும் சில இடங்களில் கொண்டாடி வருகிறார்கள். திருவண்ணாமலையில் இன்றும் ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அருணகிரிநாதர் பஜனை என்று விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அருணகிரிநாதர் ஒரு முறை வாழ்க்கையை வெறுத்து அண்ணாமலையார் கோவிலின் கோபுரத்திலிருந்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் அவரை முருகப்பெருமான் தன் திருக்கரத்தால் தாங்கி காப்பாற்றி அவர் நாவல் ஓம் என்று எழுதி அருணகிரிநாதரை ஆசிர்வதித்தார். இதன் பிறகு இவர் நிறைய பிரபந்தங்களை எழுதினார் மற்றும் கூடுவிட்டு கூடு பாயும் சித்து விளையாட்டையும் அறிந்தார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் அண்ணாமலையாரை போற்றி. நன்றி, வணக்கம்.